பாப்பா வெளியில் போயிருக்கு. டிடிஎஸ் பிரதர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ ஃபேனாவது போட்டுட்ருக்கலாம். ஃபோட்டோவில் உள்ளவர் யார் சிஸ்டர், விளக்கத்தை சொல்லுங்கள். அவங்க வந்து மோனாலிசா, புன்னகை அரசி, உலக புகழ்பெற்ற லியானோ டாவின்சி வரைந்த உலக புகழ்பெற்ற ஓவியம். என் பொண்ணு வரைஞ்ச அது வந்து கட்டங்கட்டமாக போட்டு அது வித்தியாசமான ஆர்ட். மோனாலிசா உருவத்தை கொண்டு வருது. அது என்னோடய மொபைல் கெப்பாசிட்டி நல்லா தெளிவாக தெரியல. அடையாளம் தெரியல, வயதாகி விட்டது, கண்ணு வேறு மங்களா தெரியுதா? அட ஆமாம். கோவிந்தராஜ் பிரதர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வசந்தகுமாரி சிஸ்டர், உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா? வசந்தகுமாரி சிஸ்டர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சபரி அண்ணா ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? சூப்பர் 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 அக்கா. மீன் குழம்பு. ஆமாம், மீனே தான். கிழங்கா மீன் வறுவல், குழம்பு, சாப்பாடு, சோறு. சாமி சோறு போடுது. சாமி 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 சோறே அப்படின்னு ஒரு காமெடி இருக்குது. கோவேஸ்வரில் காமெடி. இப்போ யாருக்கு காதில் விழுகலை சொல்லுங்கள். லைக் போட்டாங்க வசந்தகுமாரி சிஸ்டர். வசந்தகுமாரி சிஸ்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மிக்க மகிழ்ச்சி வசந்தகுமாரி மேடம்மா சிஸ்டரா அழுகை தந்ததற்கு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே கேட்குது, உலகத்துக்கே கேட்குது சிஸ்டர். யார் சொன்னால் காது கேட்கவில்லை என்று? அந்த காது டாக்டர் காது கேட்கலை, நீங்கள் தான். கோவிந்தராஜ் ஒரு டீ வச்சுருக்காரு, ஒரு கும்பிடு சிம்பிள் போட்டிருக்காரு, அவர் தான். தலையில் ஒரு கேப் வச்சுக்குவார், பட்ட பகல்லையும் கருப்பு கண்ணாடி போட்டு தான் உட்காந்துருப்பார். சபரி அண்ணா வந்து கோவிந்தராஜ் சொல்லி சிரிக்கிறாரு, அப்புறம் வணக்கம் சொல்கிறாரு, வெறும் ரிங்காக நிறையா கொடுக்குறாரு. அவருக்கு மட்டும்தானே, எனக்கெல்லாம் இல்லையா? சரி வச்சுக்கோங்க. சபரி அண்ணா வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு? காதை பார்த்து ஊன்னு விடுங்க சிஸ்டர். அப்போ யாருக்கு கொஞ்சம் பாவம். வேணாம் அப்படிலாம் செய்யக்கூடாது மகா. என்ன வேணாலும் செய்யலாம், காது கேட்காத அளவுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் நடக்கிற அட்டூழியமெல்லாம் காதால் கேட்கணும்ல. சுந்தகுமாரி சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், கொசு ஓவராக கிடைக்குது. கொசு விரட்டிக்கிட்டு இருக்கவே 2 துண்டு கொண்டாந்து வச்சுருக்கேன். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளே அப்படியே திருப்பி சாமி படம் தான் இருக்குது. இடத்துல கொசுவே வந்துடுங்க வீட்டுக்குள்ளே. எல்லாரும் ஓடிவிட்டீர்களா, இருக்கிறீர்களா சொல்லுங்கள். அப்பாடா, இப்போதான் வீட்டுக்குள்ளே காற்று வருது. காதை பார்த்து ஓங்கி விடுங்க, சூப்பராக காது கேட்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. கோவிந்தராஜ் லைக் போட்டாங்க. சாப்பாடு சாம்பார் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு அவ்வளவுதான் சாமி அப்படின்னு ஃபன் வித் சபரி அண்ணா சொல்லியிருக்காரு. அதை எதுக்கு யூடியூப்பில் ஹெல்டு பண்ணாங்க? சாம்பார் சாப்பாடு காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு அவ்வளவுதான் சாமின்னு சொன்னது ஒரு குத்தமா? நல்லா தானே சொல்லியிருக்காரு, அதுக்கு எதுக்கு ஹெல்டு பண்ணாங்க? சிஸ்டர் லைவ் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மொபைல் ரைட் சைடில் ஆப்ஷன் கொடுத்து இருக்காங்க, அதில் 4வது ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதான் எனக்கு வரவே இல்லை அந்த ஆப்ஷன் என்ன மொபைலுக்கு. ஷாஷா சிஸ்டரும் சொன்னாங்க எல்லா மொபைலுக்கும் வரலன்னு. அது இருந்தால் தான் நான் அழகாக லைவில் வந்து நிறையா ஃப்ளவர்ஸு பேபிஸ் ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ அப்லோட் பண்ணி லைவ் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணலாமே. அந்த ஆப்ஷன் என் மொபைலில் வரல. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா, அடுத்து வந்து சவுண்டு மியூட் பண்ணுறது, அடுத்து என்னமோ ஒரு இது இருக்குது, அதனால நோ யூஸு. இன்னொரு டச் பண்ணால் ஷார்ட்ஸில் போகும்ல கட்ட மாதிரி, அது லாஸ்ட்டில் வந்து இது வெளிச்சம் லைட்டு போடுறது ஆஃப் பண்ணுறது, அவ்வளோதான் இருக்குது. இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. நான் கோபி தம்பிக்கிட்டே போய் கேட்டேனே, 4வது ஆப்ஷனே என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னு. அப்போ ஷாஷா சிஸ்டர் தான் சொன்னாங்க அந்த ஆப்ஷன் வந்து எல்லா மொபைலுக்கும் கொடுக்கல அப்படின்னு. எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கோவிந்தராஜ். ஆனால் என்னன்னு தெரில, வரல. என்ன மெசேஜே வரல. அப்படி என்றால் ஷார்ட்ஸில் போகிற